திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் குறித்து சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் தகவல்களை தர காத்திருக்கிறார். ரகுவரன், தற்போது மாலை நடைபெற இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? மாலையில் சரியாக 5 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு வர இருக்கிறார். அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பஞ்சப்பூரில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தற்போது வர தொடங்கி இருக்கிறார்கள். மேடையில் தற்போது தொண்டர்கள் நிரம்பி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 நிகழ்வுகள் நடக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய 2 நிகழ்வுகள், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த விழா மேடைக்கு வரக்கூடிய அவர் முதலில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்வில் பங்கேற்கிறார். அரசு நிகழ்வில் பாத்தீங்கன்னா 5000 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கையாக பார்க்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புறசாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்தது. அதற்கான அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர். மிகவும் முக்கியமான திட்டமாக அது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் 5 வழித்தடங்களில் தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே பாதைகளின் புதிய ரயில் திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அதை முடித்த பிறகு அருகே போடப்பட்டிருக்கக்கூடிய மாநாடு பந்தல் கட்சி சார்ந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்கிறார். 2 நிகழ்வுகளை பிரதமர் பங்கேற்பதற்காக 5 மணிக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி விழா நடைபெற்ற 5:20 வருகிறார். 2 பகுதிகளிலும் 2 மேடைகளிலும் பிரதமர் உரையாற்றுவதற்காக இருக்கிறது. அந்த கட்சி சார்ந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் பங்கேற்பது வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.